ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3x3 க்யூபோட ஃபஸ்ட்டு லேயரை எப்படிலாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இந்த க்யூபை பற்றி தான். இந்த க்யூபு பேர் ரூபிக்ஸ் க்யூபு. இந்த க்யூப்பில் வந்து 6 கலர் இருக்கும். இந்த 6 கலருமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒயிட்டுக்கு ஆப்போசிட் வந்து எல்லோ, க்ரீனுக்கு ஆப்போசிட் ப்ளூ, ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு. ஸோ இதுதான் இந்த 3x3 க்யூபோட கலர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இந்த டாப் லேயரை வந்து இந்த ஹேண்டு வச்சு ரொட்டேட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ரொட்டேட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லேயரை வந்து இந்த இதை ஹேண்டில் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ டவுன் லேயரை வந்து இந்த ரிங் ஃபிங்கரை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பும் போது அந்த ஆப்போசிட் ஹேண்டை வச்சு ரொட்டேட் பண்ணணும். இப்போ மிடில் லேயரை வந்து இந்த 2 லேயரையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து க்யூபோட நார்மல் இன்ட்ரோடக்ஷன்ஸ். இப்போ நம்ம க்யூபோட ஃபஸ்ட் லேயரை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம். அதை எப்படின்னு ஈஸியாக சொல்லித்தரேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு லேயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஒயிட் கலரே செலக்ட் பண்ணிப்போம். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்டர் பீஸை எடுத்து வச்சுப்போம். சென்டர் பீஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ரிமைனிங் பீசஸை வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா, இங்கே மேக்ஸிமம் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிக் அலைன்மெண்ட் பண்ணதில் வந்து இவ்வளோ இந்த 4 கலர் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் கலர்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த கலர் இங்கே சேர்க்கணும்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து ஹைட் பண்ணிக்கணும். கீழே இங்கே டவுன் பண்ணிட்டு இங்கே சேர்த்துருவோம். ஸோ இப்போ அது 2 கலரும் சேர்ந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலரை வந்து அப்படியே மேலே கொண்டு வர போகிறேன். அதுக்கு அதே மாதிரி ரைட் சைடில் ஹைட் பண்ணிக்கோங்க, இதை டவுன் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சேர்ந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலர் இங்கே இருக்குது. இந்த கலரை நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா, ரைட் சைடில் ஹைட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்லேயும் ஹைட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைட்லேயும் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஹைட் பண்ணிட்டு மேலே இருக்கிற பீஸை டவுன் பண்ணிட்டு இதை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பீஸை வந்து இந்த பீஸை அப்படியே நம்ம இங்கே சேர்க்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஹைட் பண்ணிட்டு இதை டவுன் பண்ணிட்டு இங்கே ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பீஸை அப்படியே நம்ம மேலே கொண்டு போகிறோம். ஹைட் பண்ணிட்டேன், இங்கே டவுன் பண்ணிட்டேன், ஏற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லேயரை வந்து இப்படி இருக்கும் போதே வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம இப்படி பண்ணுறது வந்து எல்லாருமே வந்து பேசிக்காக பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எல்லாருமே ஃபஸ்ட் லேயரை வந்து சால்வ் பண்ணணும், நான் ஒயிட்டை வந்து சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதிலே வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே ஆரஞ்சு இருக்குது, இங்கே பாருங்கள் க்ரீன் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் ப்ளூ இருக்குது, இங்கே நடுவில் வந்து ரெட் இருக்குது.
இங்கேயும் க்ரீனுக்கு இங்கே சைடில் வந்து ரெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3மே வேறு கலரில் இருக்குது. இதை வந்து சால்வ் பண்ணால் தான் ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாக சால்வ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எட்ஜ் பீஸை வந்து இந்த கார்னரோட மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேட்ச் பண்ணோடனே எனக்கு இந்த ஒரு பீஸ் கரெக்டு, ஆனால் இந்த 3 பீஸுமே தப்பு. ஸோ இப்போ அகைன் இன்னொரு இதில் மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கரெக்டாக இருக்குது, ரெட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு 2 பீஸ் கரெக்டாக வருது, 2 பீஸ் தப்பாக வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை கரெக்டுன்னு வச்சுக்கிட்டு நம்ம இதில் இருக்கிற எட்ஜ் பீஸை மட்டும் மாற்ற போகிறோம். அது எப்படின்னா, நம்ம எப்படி சேர்த்தமோ அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி மிடில் பீஸை வந்து நான் இறக்கிட்டேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது இங்கே சேஃபாக இருக்குது. இதை நான் வந்து இந்த ஆரஞ்சு பீஸை வந்து அப்படி நான் இங்கே சேர்க்கணும். ஸோ நம்ம ஹைட் பண்ணிட்டு டவுன் பண்ணி இப்போ ஏற்றிட்டேன். இப்போ இந்த ப்ளூ பீஸை வந்து நம்ம மேலே ஏற்றணும். இப்போ ஹைட் பண்ணிட்டு டவுன் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பீஸ் வந்து 4 இதுலேயும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து இந்த எட்ஜ் பீசஸ் மட்டும்தான். இந்த எட்ஜ் பீசஸில் பாருங்கள் எது எது ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இது கரெக்டாக இருக்குது, இங்கே ரெட் அண்ட் ப்ளூ தப்பாக இருக்குது, இங்கே வந்து ரெட் பீஸ் வரணும், இங்கே ரெட் பீஸ் இல்லை. ஸோ இந்த 3 பீஸும் வந்து ஸ்க்ராம்பிள் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பீஸை வெளியே எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸ் நான் வெளியே எடுக்கிறேன். இது நான் வெளியே எடுத்துட்டேன். இதை வந்து எங்கே சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பீஸோட ரிமைனிங் பார்ட் பாருங்கள், இங்கே ஒயிட் இருக்குது, ஒயிட் தான் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட ரிமைனிங் பீசஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு. இந்த ரெட்டு க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஸோ இந்த பீஸ் இங்கே சால்வ் ஆனால் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை இங்கே மேலே வச்சு பாருங்கள், இப்போ சால்வ் ஆகுது. ஸோ இது நம்ம லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிட்டு ரைட் சைட் பீஸை நம்ம வந்து கலைக்கணும். இப்போ கலைச்சிட்டா இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த பீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒயிட்டை தவிர மிச்ச பீஸை பாருங்கள், ரெட்டு, ப்ளூ. இந்த பீஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்படி ஏற்றி விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லெஃப்டில் இருக்குது. ஸோ ரைட்டில் ஹைட் பண்ணிட்டேன், இங்கே டவுன் பண்ணி இந்த பீஸை அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பீஸை வந்து இங்கே தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த 3 பீஸும் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பீஸை வந்து ஹைட் பண்ணிட்டேன், டவுன் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் மெத்தட், இதுதான் பேசிக் மெத்தடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தடை பார்ப்போம். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே சென்டர் இருக்குல்ல, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது ரேண்டமாக எல்லா பீஸஸையும் சால்வ் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணோம். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆக்கிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் ப்ளூ கலர், இங்கே ஒயிட்டு. ஸோ இங்கே வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டு தான் வரும். இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கீழே இருக்குது. ஸோ இந்த கலரை வந்து நம்ம அப்படியே ப்ளூவில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சென்டரை சரி பண்ணிட்டே வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து அப்படியே பெரண்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம். இப்போ அது வரைக்கும் இந்த கலர் க்ரீன் இருக்குது, க்ரீன் வித் ஒயிட் வந்து சைட்லேயே இருக்குது பார்த்துக்கோங்க. அண்டு அதுக்கு முன்னாடி பாருங்கள், ரெட்டும் ஒயிட்டும் ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஏற்றி விட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு க்ரீனு
இப்போ நான் சொன்ன மெத்தடில் இப்படி டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயிட் வந்து கீழே வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த சென்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலரை வந்து இங்கே சால்வ் பண்ணணும். அப்போ இந்த கலரை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ வெளியே எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இதுக்கு நேராக வச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட் சைடை வந்து நம்ம நேராக கொண்டு வரணும்னா இதை டவுன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ரொட்டேஷன் ஆர் 3 ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரோட சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே ஏற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஷேப் வந்துருச்சு. இந்த ப்ளஸ் ஷேப்க்கு அப்புறம் மீதி இருக்கிற 4 கார்னரையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அது எப்பயும் போல் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணும். ஒயிட்டு தவிர ரிமைனிங் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீனு, ஆரஞ்சு. இப்போ இந்த க்ரீன் ஆரஞ்சு இங்கே சால்வ் ஆகணும். இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ சால்வ் பண்ணணும். ஹைட் பண்ணிட்டேன், டவுன் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இங்கேயும் இந்த கலர் இங்கே இருக்குது. ஸோ அதை இப்போ நம்ம வெளியே எடுக்க வேணாம். கீழே ஒரு பீஸ் இருக்குது, ரெட்டும் ப்ளூவும் இருக்குது. அது எங்கே வருதுன்னு பார்க்கணும். இங்கே வருது. ஆனால் வந்து இங்கே பீஸ் வந்து பிறண்டிருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே டவுன் பண்ணிட்டு 2 ரொட்டேஷன் ஆர் 3 ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இது நேராக வந்துடும். ஸோ இந்த கலர் அப்படி நம்ம எக்ஸாக்டாக இங்கே சேர்க்க போகிறோம். ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டு டவுன் பண்ணி இதை சால்வ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணதில் இன்னொரு கலர் வந்திருக்கும். ஸோ இன்னொரு கலரும் டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்த எட்ஜை டவுன் பண்ணி 2 இது பண்ணிங்கன்னா வெளியே எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஹைட் பண்ணி இந்த இதை டவுன் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்குது. இதை எடுக்கிறதுக்கு ஈஸியான ட்ரிக் என்னென்னா இதை டவுன் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி வெளியே எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ளேஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஹைட் பண்ணிட்டு இதை டவுன் பண்ணி இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ மேலே ஏற்றிங்க. இது செகண்ட் ட்ரிக். இப்போ சால்வ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ட்ரிக்கு. இந்த தேர்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் வந்து செகண்ட் ட்ரிக் மாதிரி தான், பட் வந்து சால்விங் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரெட் அண்ட் ஒயிட்டு, இந்த ரெட் அண்ட் ஒயிட் வந்து எங்கே சேரணும்னு பார்க்கணும். ஸோ இந்த சைடு சேரணும். ஸோ நம்ம கான்செப்ட் என்னென்னா இந்த சென்டரையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் தேவை. அப்போ அந்த பீஸை வந்து எக்ஸாக்டாக வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம போன மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொண்டு வந்து அதை வந்து மேலே ஏற்றிருப்போம். ஸோ அது வந்து பண்ணாமல் டேரெக்டாக இருக்கிற பொசிஷனை வச்சே 2 ஸ்டெப்பில் இது பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரை வந்து நம்ம இங்கே அப்படியே மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணிட்டு அப்படியே நம்ம மேலே ஏற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டோட ஆப்போசிட்டு தான் ஆரஞ்சு, பட் வந்து எனக்கு இங்கே சேர்ந்தது வந்து ரெட்டோட சைட்லேயே வந்து சேர்ந்துருச்சு. இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னா, ஸோ அங்கே ஆரஞ்சை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ வந்து ரெடியாகவே இருக்குது. இங்கே ஜாயின் பண்ணால் சால்வ் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டோட ரைட் சைடு தான் வந்து ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இதை இங்கே கொண்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம அதை இங்கே கொண்டு வருவோம். இங்கே கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்படி திருப்பிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆரஞ்சு வந்து இங்கே சேரணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே எடுத்துருங்க.
வெளியே எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆல்ரெடி சால்வ் ஆகியே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அப்படியே மேலே ஏற்றிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக வந்து சேர்க்குற மாதிரி சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த பீஸ் வந்து இங்கே வரணும். ஸோ இதை டவுன் பண்ணி 2 ரொட்டேட் பண்ணுறேன். 2 ரொட்டேட் பண்ணி இதை இங்கே சால்வ் பண்ணணும்னா இந்த சைட் ஹைட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் இப்படி இறக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சைட் சால்வ் ஆகணும், இந்த பீஸு. ஸோ ஆப்போசிட் சைட் ஹைட் பண்ணிட்டு கீழே டவுன் பண்ணிட்டு இங்கே சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பீஸை வந்து அப்படியே இங்கே திருப்பி வைக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டு இப்படி பெரட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே கொண்டு வந்துட்டு ஹைட் பண்ணி ஏற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட் மெத்தடு. 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் ஃபஸ்ட் லேயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.